ஒரு ஊரில் ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மலையில் சந்தோஷமாக இருவரும் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் அந்த ஊர் இளைஞர்கள் அவ்வப்பொழுது அந்த மலைக்கு செல்வார்கள். மலைக்கு செல்லும் பொழுது அந்த குருவை அசிங்கப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள், தொந்தரவு செய்வார்கள், கோபமூட்டுவார்கள். ஆனாலும் அந்த குரு மிகவும் அமைதியாகவே இருப்பார். இதை பார்க்கும் அந்த சிஷியனுக்கு மிகவும் கோபம் வரும். ஆனால் குரு சொல்லிவிடுவார், அமைதியாயிரு, பொறுமையாயிரு, கோபப்படாதே என்று. இப்படியே சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் இந்த சிஷ்யன் குருவிடம் கேட்டான், உங்களுக்கு கோபமே வராதா? அவங்க நம்மளை அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, நீங்க ஏன் எப்பவுமே அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டான். அந்த குரு சொன்னார், அப்படி இல்லை சிஷ்யா, நான் எப்பொழுதுமே தியானம் ஒரு குளத்தின் நடுவில் படகில் அமர்ந்துதான் பண்ணி கொண்டிருப்பேன். அப்படி ஒரு நாள் நான் தியானம் செய்யும் பொழுது ஒரு படகு என் மேல் வந்து மோதியது. கண்ணை திறக்கும் முன்னே நான் கண்ணா பின்னா என்று பேசிவிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தேன், அது வெற்று படகு காற்றில் மிதந்து மிதந்து வந்து என் படகில் மோதி இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டேன். அந்த தருணம் எனக்கு பிடிப்பட்டது. வெற்று படகிடம் கோபம் கொண்டு என்ன பயன் என்று என் புத்திக்கு அப்பொழுதுதான் எட்டியது. உங்களை யாராவது கோபப்படுத்தினால், உங்களை யாராவது தொந்தரவு செய்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அது வெற்று படகு என. கோபத்தை குறையுங்கள், குணத்தை அதிகப்படுத்துங்கள்.